உலகத் தமிழ் பேரவை ஜெனிவாவை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தலைவர், கவிஞர், எழுத்தாளர், தமிழ் அறிஞர் என்ற பன்முக ஆளுமையை தன்னிடத்தை கொண்டிருக்கின்ற கந்தையா அருந்தவராஜா அவர்களை இங்கே சிறப்புரையாற்றுமாறு உங்களுடைய உற்சாகமான கரவசத்தோடு அன்போடு அரங்கிற்கு அழைக்கின்றோம். இந்த விழாவுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் தலைவர் அவர்களே, பிரதம விருந்தினர் அவர்களே மற்றும் சிறப்பு விருந்தினர்களே, அன்பான உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே பின்னே எழுதப்பட்ட தலைப்பு கதிர் லோகன் அவர்கள், கவிஞர் கதிர் லோகன் அவர்கள் இளங்கதிர் என்று வச்சிருந்தா பொருத்தமாக இருந்திருக்கும் என்று நான் கருதினேன். ஆனால் இளங்கீற்று என்ற ஒரு புதிய தனக்கு சார்பாக அந்த தலைப்பை கொண்டு போயிருக்கின்றார். கீற்று என்றால் என்னென்று பல பேரை கேட்டால் அவர்கள் காற்று என்று சொல்லுவார். ஆனால் அதல்ல, கீற்று என்ற காற்று அல்ல. கீற்று என்பது தென்னை ஓலை. அப்ப இளம் கீற்று என்பது இளம் தென்னை ஓலை, குருத்தோலை என்பதுதான் கருத்து. அந்த குருத்தோலையில் அந்த ஓலையில், அந்த தென்னோலையில் காற்றுக்கள் வீசும் பொழுது அவற்றை படிந்து அவை இன்னும் ஒரு அழகான ஒரு இசையோடு அந்த காற்று இதமாக போகின்ற பொழுது அது இளங்கீற்று என்று நாங்கள் சொல்லுவோம். அவை அந்த வகையிலே இது ஒரு பொருத்தமான பெயரை கவிஞர் அவர்கள் சூட்டியிருக்கின்றார். ஆகவே அது ஒரு சிறப்பான பெயர். அவை இந்த இடத்திலே நான் புத்தகத்தை இன்னும் தொட்டு பார்க்கவில்லை. இருந்தாலும் ஒரு சிறிய கருத்துக்களை நான் இந்த இடத்திலே சொல்ல ஆசைப்படுகின்றேன். அன்பானவர்களே, நீங்கள் ஒரு கணம் நினைத்து பாருங்கள். தமிழ் இலக்கியத்துக்கு, தமிழ் எழுத்துக்களுக்கு எங்களுக்கு 2000 ஆண்டுக்கு முற்பட்ட வரலாறு இருக்கின்றது. உலகத்திலே முதன்மை மொழி தமிழ். அப்படி அந்த மொழியிலே எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் செய்யுள் வடிவாக எழுதப்பட்டது 2000 ஆண்டுகளுக்கு முதல். இது எங்கே? தமிழகத்திலே, இந்தியாவிலே எழுதப்பட்டது. ஆனால் இலங்கையிலே எப்பொழுது முதலாவது எழுதப்பட்டது என்பது பல பேருக்கு தெரியாது. இரண்டாங்கிற வரலாறு அங்கே பல மறைக்கப்பட்டிருக்கிறது அல்லது மறக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லலாம். கிறிஸ்துக்கு அதாவது 2000 ஆண்டுக்கு முதல் எழுதப்பட்ட தமிழ் இலக்கியங்கள், குறிப்பாக அந்த 2000 ஆண்டுக்கு முற்பட்ட காலத்திலேயே கூட இலங்கையிலே இருந்து ஒரு புலவர் இந்தியாவுக்கு சென்று அங்கே தமிழ் சங்கத்திலே இருந்து அவர் குறுந்தொகை, நற்றிணை போன்ற இலக்கிய நூல்களிலே ஒரு பங்களிப்பை செய்திருக்கின்றார். அவருடைய பாடல்கள் அங்கே இருக்கின்றது. அது ஈழத்து பூதந்தேவனார் என்ற புலவர். ஆனால் அது அங்கே போய் எழுதப்பட்டது, அங்கே போய் பாடப்பட்டது. இலங்கையில் எழுதப்பட்டதா என்றால் அதுக்கு வரலாறு நீண்ட காலம் இல்லை. ஆகவே ஒரு 1000 ஆண்டுகள், 2000 ஆண்டுலேருந்து 1000 ஆண்டுகளை கழித்து பார்த்தா தான் ஈழத்திலே ஒருவர் ஒரு நூல் எழுதியிருக்கின்றார். அந்த நூலுக்கு பேர் சரஸ்வதி மாலை. சரஸ்வதி மாலை. ஆக அந்த நூலை எழுதியவர் போசராச பண்டிதர் என்பார். போசராசர். இதை கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த நூல் எங்கு எழுதப்பட்டது? இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணத்தில் அல்ல. தம்பை என்று சொல்லப்படுகின்ற தெற்கு இலங்கையிலே உள்ள இப்பொழுது தம்பதேனி ஆண்டு சொல்லுகின்றோம். தம்பையை நீங்க கவனமா பாருங்க. தம்பை ஒரு நல்ல தமிழ் பெயர். அப்ப தம்பதேனியாவில் உள்ள பராக்கிரம பாகுனுடைய அரசு அவையிலே ஒரு தமிழ் புலவன் இந்த தன்னுடைய சரஸ்வதி மாலையை கொண்டு அரங்கேற்றுகிறான். இன்றைய மாதிரி ஒரு வெளியீடு மாதிரி அங்கே வெளியிட்டு செய்கின்றான். இன்றைக்கு தம்பதேனியாவில் தமிழர் எங்கே இருக்கின்றார்கள்? ஏன் இத்தனை ஆண்டுகள் தமிழ் நூல்கள் இந்த உலகத்திலே, இலங்கையிலே இல்லாமல் போனது, ஈழத்திலே படைக்க இல்லாமல் போனது? என்ன காரணம்? இதற்கு பல காரணங்களை நாங்கள் ஆய்வு ரீதியாக யோசிக்கலாம். இதற்கு பின்னர் இந்த கிறிஸ்துக்கு பின் 1310 ஆண்டு இந்த கவிதை நூல், அந்த நூல் சரஸ்வதி மாலை என்ற ஒரு சோதிட நூல் செய்யுள் வடிவிலே வெளிவருகிறது. அப்ப நீண்ட காலம் இல்லை. ஆனால் இலங்கையிலே நூல் எழுதப்படவில்லையா என்ற கேள்வி உங்களுக்கு எல்லாம். எழுதப்பட்டிருக்கலாம், ஆனால் எங்களுக்கு கிடைக்கவில்லை. அது காரணங்கள் நாங்கள் தேடி பார்க்க வேண்டும். இதற்கு உதாரணமாக நான் ஒரு வரலாற்று சம்பவத்தை சொல்கின்றேன். அதாவது கிறிஸ்துக்கு பின், அதாவது இலங்கை ஆண்ட போர்த்துகேயர் 1694, 1697 2 ஆண்டுகள் யப்னா பட்டணம், நாங்கள் யாழ்ப்பாண பட்டணம் என்று சொல்லுவோம் தமிழ்ல, ஆனால் ஒல்லாந்தர் பட்டம், யப்னா பட்டம். அங்கே ஒரு கொமாண்டர், ஒரு ஆர்மி கொமாண்டர் ஒல்லாந்தர் இருந்து அவன் எழுதுகிறான் ஒரு புத்தகம் உண்டு.
அது மெமருவா, ஞாபகமான ஒரு நூல். மெமருவா கென்ட்ரிக் என்ற ஒரு கட்டளை தளபதி எழுதுகிறான் ஒரு நூல். அந்த நூலிலே எழுதப்பட்ட விடயம் ஒன்று மிக முக்கியமாக இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். அவன் என்ன எழுதியிருக்கிறார் என்று சொன்னால், ஏன் நான் அவன் என்று சொல்றேன் என்றால் அவ்வளவு கோபங்கள் எங்களுக்கு வருகிறது. யாழ்ப்பாணத்தில் யப்னா பட்டம் என்ற அந்த இடத்திலே அதிகளவான ஓலைச்சுவடிகள் குவிந்து கிடக்கின்றன. இந்த நூல் ஏன் எழுதுகிறான் என்று சொன்னால், தனக்கு பின் அவன் 2 ஆண்டுகள் இங்கே யாழ்ப்பாணத்திலே கடமை ஆற்றிவிட்டு பிற இந்தியாவுக்கு தன்னுடைய கடமை மாற்றம் பெற்று செல்கின்றான். எனவே தனக்கு பின்னுக்கு வார ஒல்லாந்தர்கள் எவ்வாறு இந்த நாட்டை ஆள வேண்டும் என்றதுக்கான ஒரு குறிப்பை எழுதிவிடுறான். அந்த குறிப்பில் எழுதியிருக்கான் எப்படி என்று சொன்னால், ஜப்னா பட்டம் அந்த ஏரியா, அந்த நிர்வாக பகுதியிலே அதிகளவான ஓலைச்சுவடிகள் குவிந்து கிடக்கின்றன, அவை கொளுத்தப்பட வேண்டும். கொளுத்தினார்கள். இது மட்டுமல்ல, இதற்கு பின் எங்களுடைய சமய சம்பிரதாயங்களின்படி நாங்கள் பழையன கழிதனும் புதியன புகழும் என்ற ஒரு கோட்பாட்டு ரீதியாக அவரிடமிருந்த அதிகமான ஓலைச்சுவடிகளை கொண்டு எரித்து விட்டார்கள். பழையவற்றை எரித்து விட்டார்கள். இன்னும் சிலர் ஆடி பெருக்கு நேரத்தில் அங்கே ஆற்றோடு கொண்ட கலக்க விட்டார்கள், சுவடியில் எறிந்து விட்டார்கள். இவ்வாறு மட்டுமல்ல, 1981ஆம் ஆண்டு யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்டது. அப்படி என்று சொன்னால் எங்களுடைய இந்த இலக்கிய நூல்கள் எங்கே போனது? எங்களுக்கு ஏன் இவ்வளவு எங்களோட தமிழுக்கு இவ்வளவு இலக்கிய நூல்கள் எங்களிடம் இல்லாமல் போனது? காரணம், அவை அதிகமாக கொளுத்தப்பட்டது. சமய நம்பிக்கையாலும் ஆதிக்க ஆளுநர்களாலும் தான் இந்த கொடுமை எங்கண்ட மொழிக்கு நடந்திருக்கின்றது. அவை இந்த வகையிலே நாங்கள் ஒன்றை சிந்திக்க வேண்டும். இப்படியான நேரத்திலே, இப்படியான காலங்களிலே நாங்கள் இலங்கையிலே தோன்றிய இலக்கியங்களை பாதுகாக்காமல் அவரை படிக்காமல் விடுவோம் என்றால் நாங்களே செய்கின்ற தமிழை அழிந்து போவதற்கு ஒரு காரணமாக இருந்துடுவோம். அந்த வகையிலே எங்களுடைய கதிர்லோகன் அவர்கள் ஒரு இளம் கீற்று என்ற ஒரு கவிதை நூலை அதாவது யோசிச்சு பாருங்கள், தம்பதேனியாவில் முதலாக ஒரு தமிழ் நூல் உருவாகி இருக்கிறது, அரசவையில் ஏற்றப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு சுவிட்சர்லாந்திலே எங்களுடைய கதிர்லோகன் கவிஞராலே இன்னொரு நூல் இங்கே மேடை ஏற்றப்படுகின்றது, வெளியிடப்படுகின்றது. இதுக்கு எவ்வளவு தூரம் எங்களுடைய புலப்பெயர்வும் நாட்டை விட்ட நிலப்பெயர்வும் எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்குமாக இந்த புத்தகங்கள் எங்களுடைய வரலாறுகளை பேசப் போகின்றன. அந்த புத்தகங்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். இவ்வாறான பாதுகாப்புகள் மட்டுமல்ல, அவை வாசிக்கப்பட வேண்டும், வாசிக்கப்பட்டதை பற்றி யோசிக்கப்பட வேண்டும். இந்த வகையிலே இந்த இளங்கீற்று புலம்பெயர் தேசத்திலே ஒரு புதிய வகை, ஒரு கீற்றாக மக்கள் மத்தியிலே பரவும். இது பாதுகாக்கப்பட வேண்டும், மக்களுடைய கடமை என்ற வகையிலே எங்களுடைய கவிஞர் கதிர்லோகன் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பொன்னாடை போர்த்தி மாண்பேற்றப்படுகின்றார்